அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா யூ ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போல. இட்ஸ் த டீ. போன வாரம் அதாவது இந்த நியூ இயர் எப்பவுமே ஸ்பெஷலாக ஒரு அந்த ஜோதிடம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின அந்த சண்டே வந்துட்டு நல்ல ஒரு டாபிக் ஆக்சுவலி எடுத்தாங்க. நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க மாட்டேன், பட் இந்த டாபிக் பட்டியலே எனக்கு ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட்னு நான் பார்த்தேன். அண்ட் பெஸ்ட்லி டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படி இருக்கிற கப்புள்ஸ் அண்ட் தென் அதை எதிர்க்கிற ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நிறைய பேசுவாங்க, ஐ வில் பி ஏபிள் டு see நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறப்போ எனக்கு பர்சனலி ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் போத் கோபிநாத் அண்ட் த பீப்புள் ஹூ டர்ன்ட் அப் டு ஸ்பீக் அபவுட் த டாபிக். எனக்கு திங்க் சைட்லையும் கன்வின்சிங்காக இல்லை, அது எதிர்க்க சைடும் எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு அந்த திங்க் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ஹூ ஓவர் டர்ன்ட் அப், அவங்க இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தை இல்லை, பட் we will eventually have it. பட் ரைட் நோ அவங்களோட பர்பஸ் என்னன்னா ரைட் நோ we are enjoying life. அதை வந்துட்டு அதை portray பண்றதுக்கு தான் அவங்க மெயினாவே வந்த மாதிரி இருக்கு. லைக் they are the only ones for enjoying life and having everything togetherங்கிற மாதிரி சும்மா காமிக்கிறதுக்காக வந்து பேசுற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அதை தவிர அவங்களால வேற ஒரு பாயிண்டே அவங்க எடுத்து முடியல. அண்ட் ஒருத்தங்க பர்டிகுலரா வந்துட்டு என்ன பேசுனாங்கன்னா வந்து by being think we are able to experience the life of the top 1% அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து நான் எபிசோட் பார்க்கும் போதே ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அவங்க இதுக்குதான் வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு வாட் ஆர் தே ட்ரைங் டு அச்சீவ் பை சேயிங் தட் தே ஆர் திங்க் அப்படின்னு. பேசிக்கலி தே ஃபீல் லைக் தே ஆர் one of the elites because they are able to save a little bit of money from not having kids. But the fact of the matter is we are not an elite just because of that. The elite so அந்த ஒரு ஃபேக்கான ஒரு பர்சனாக நீங்க வந்துட்டு அதுக்காக தான் நான் இது நான் பண்றேன்னா ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ஓன் லைஃப். பிகாஸ் நீங்க சேவ் பண்ணக்கூடிய டாப் 1% இஸ் லைக் சம்திங் தட் யூ கேன் ப்ராப்ளி நாட் இமேஜின். இதனால நீங்க யூ ஆர் நாட் நெவர் கோயிங் டு கோ அண்ட் அச்சீவ் தட். ஸோ எனக்கு அதனாலே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. பிகாஸ் திஸ் டாபிக் ஐ ஃபெல்ட் குட் ஹவ் பீன் ஸ்போக்கன் இன் a lot of ways. அண்ட் ஒரே ஒருத்தங்க தான் அந்த சைட்ல இருந்து நல்லா பேசினாங்க. அண்ட் அவங்க வெரி இயர்லி she is actually a married woman with 2 kids. அவங்க ஐ திங்க் ஷீஸ் இன் ஹர் 40s or 50s. ஆல்ரெடி அவங்க பழைய நியானா ஷோலாம் பார்த்துருக்கேன். அவங்க கரெக்டாக சொன்னாங்க எனக்கு இந்த குழந்தைங்க வந்ததுனால என்னெல்லாம் நான் இழந்தேன். இஃப் ஐ ஹேட் த சான்ஸ் even though I do have the kids now, I would if I had a chance இந்த ஆப்ஷன்ல இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அந்த சாய்ஸ் எடுத்துப்பேன். பிகாஸ் ஐ லாஸ்ட் this கரெக்டாக தெளிவாக சொன்னாங்க. அண்ட் அவங்க மட்டும்தான் அந்த சைடில் ஒழுங்காக பேசுகிற மாதிரி இருந்தது. அண்ட் கோபிநாத்தும் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பப்போ கொஞ்சம் பூமர் மாதிரி பேசுவார். அண்ட் ஜென்ரலி இப்போ ஒரு நார்மலாக இப்போ அவரு வாழ்ந்த வாழ்க்கையும் பார்க்கறத தவிர கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது எக்ஸென்ட்ரிக்காக இருந்தாலும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணவும் பண்ணுவார் அவர். அண்ட் அவர் கொஞ்சம் நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க, யூஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிற மாதிரி சில இதுலையும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணார். அதுவும் எனக்கு பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை. I felt like ஒரு host he should have been more neutral. And to be very honest, I felt like both the sides did not engage as much, and he was supposed to step in and have his own arguments and say எனக்கு எதிராக இருக்கவங்களும் பேசிக்கா எக்ஸ்பெக்டட் ஆர்குமெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. நீங்க வந்துட்டு குழந்தைதான் பெரிய இது அதுதான் மீனிங் டு லைஃப் அந்த மாதிரிலாம் விச் வாஸ் வெரி எக்ஸ்பெக்டட். பட் அந்த சைட்ல இருந்து ஐ நாட் ஹியர் எனிதிங் டிஃப்ரெண்ட் விச் யூஸ்வலா கேட்டுதான் வந்துருக்கு. I think humanityயோட greatest gift, lifeோட greatest gift is free will with one's personal choices especially, and people should be allowed to do what they want to do. அதுதான் என்னோட point of view. If they want kids, let them have kids. If the both of them don't want kids, I think it's perfectly fine. If one of them wants and one of them don't want, அது அவங்களோட பிரச்சனை. They should come to a conclusion on it. அது இந்தியாவில் there isn't any population decrease problem மாதிரி, at least I don't feel so. Maybe futureல they are predicting something, but I think we should let people be. That's my opinion on that. I think எனக்கு பர்டிகுலராக எது ரொம்ப ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கவங்க கேட்டோம்னா யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த நேச்சுரல் ப்ராசஸ்ங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு இந்த கமெண்ட் வச்சிருவாங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப வைக்கிறப்போ ஐ பர்சனலி ஃபீல் லைக் that is where Gopinath should also actually step in and say that you're not supposed to use these kind of words. ஏன்னா எனக்கு ஒரு
ஒரு எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசுகிறப்போ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நேச்சுரலான இதுலேருந்து நீங்கள் முரண்பட்டு போறீங்கிற மாதிரி. அப்போல்லாம் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் த ஜாப் ஆஃப் த ஹோஸ்ட் டு கம் அண்ட் ஸ்டெப் அண்ட் சே லைக் இஸ் ராங். ஏன்னா இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ்னால நீ அப்படி நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறது. I feel like it's the job of host to call out the certain things. இதெல்லாம் கொஞ்சம் இந்த டாப் ஷோஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. I feel like the host could do a much better job. Squid Game Season 2 நெட்ஃபிளிக்ஸோட மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஷோ Squid Games 1 எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பேஸ் பண்ணி நிறைய ஷோஸ் மிஸ்டர் பீஸ்ட் வந்து பீஸ்ட் கேம் ஷோ அமேசான்ல நடத்துறாரு. அதை பேஸ் பண்ணி டெக்னிக்கலி Squid Games 2 வந்தது. I got a chance to watch ஒரு 6 episodes. I'm on the process of watching it. இன்னும் முடிக்கல. லைக் ஆனால் ஆன்லைன்ல பார்க்குறப்ப there are a lot of negative talks. நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. ஸோ வாட் do you actually feel about Squid Game 2? Did you get a chance to watch it? And what do you feel about it? நான் ஃபுல்லாக பார்த்தேன். Squid Games ஃபுல்லாகவே பார்த்தேன். Because I was a huge fan of the first season itself. And I can partly understand why there is a lot of ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ Squid Games 1 வந்தப்போ நிறைய பேருக்கு இந்த ஷோ எப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு கேம்ஸ் மாதிரி ஒரு ஹங்கர் கேம்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு வராங்க. பட் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அண்ட் the show dealt with a lot of psychological things, a lot of surprise elements. அதெல்லாம் வந்துட்டு இப்போ people got used to it. People knew what those games were. எப்படி end goal என்ன பண்றதுலாம் பார்த்துட்டோன்னே I felt like at season 2ல வந்துட்டு அவங்க சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இல்லைங்கிறதுனால அவங்க ஐ திங்க் பீப்புள் ஆர் அட்லீஸ் லோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு when they are like almost battling death. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் பேட்டிங் டெத். ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார் பீப்புள். பிகாஸ் தே நோ தட் எப்படியும் இவங்க சாவதான் போறாங்க. நம்ம சைக்கலாஜிக்கலாக யாரோடையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு எப்படியும் ஒன்று சாவடிங்க போறாங்க அப்படிங்கிற பீப்புள் காட் வெரி யூஸ் டு தட் ஃபர்ஸ்ட் சீசனோட இதுனால. பட் அது இல்லாம இட் ஃபெல்ட் லைக் சீசன் 2 ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே போச்சு தான். பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஸ்டோரி ப்ரோக்ரஸ். ஏன் திரும்ப ஏன் உள்ள வரான், who are these new people who are coming in. And I think the important thing in the second season was establishing these new characters again. ஏன்னா இப்போ வரப்போற மக்கள் புதுசா இருக்கப்போ they have to again instantly connect with the audience. I felt like they did a very good job of that. அண்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அந்த ஒரு டிரான்ஸ் பர்சனாக நடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் she did a very good job. He did a very good job. And he was a cis man in real life. அவங்க வந்து இந்த கிரியேட்டர் கிட்ட வந்து நீங்க ஏன் ஒரு டிரான்ஸ் பர்சனையே நீங்க நடிக்க வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா கொரியன் சொசைட்டிங்கிறது வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு டிரான்ஸ் பர்சன்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னும் வரல. Particularly finding actors. Yes, and actors say even if you have people like a trans person or a gay or a lesbian, they are not going to come out and be open there. So we hope to get that, but ipadikku illa. And but I felt like the actor did a very good job, and I felt like that was a very convincing and a very fair statement. But ஒரு point of view என்னன்னா Squid Games 1ல வந்து எது ரொம்ப நான் ஏன் அது ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய கேம் ஷோ பேஸ்டு டிவி ஷோஸ்லாம் இருக்கு, மூவிஸ் இருக்கு, ஷா இருக்கு, ஹங்கர் கேம்ஸ் இருக்கு, அந்த மேஸ் ரன்னர் அதெல்லாம் இருக்கு. ஆனா எது ஸ்குவிட் கேமை வந்து தனியா தெரிய வச்சுது அப்படின்னா, நம்ம பேசின இந்த ப்ரீவியஸ் ஷோஸ் நான் சொன்ன அந்த மேஸ் ரன்னரோ ஹங்கர் கேம்ஸோ எல்லாமே வந்து இட் ஹேஸ் ஒரு டார்க் க்ளூமி எலமெண்ட் இருக்கும் அதுல. ஸோ ஸ்குவிட் கேம்ஸ் வர்றப்ப ஒரு பிரைட்டா ஒரு பேஸ்டல் கிரீனு ஒரு பிங்க் அதுக்குள்ள எல்லாம் நடக்கிறதெல்லாம் கொடூரமா தான் நடக்குது. ஆனா பிரைட்டா ஒரு என்விரான்மெண்ட்ல அது நடக்குதுன்றப்ப அது ரொம்ப புதுசா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஒரு செட்டப் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்ததே இல்லை. ஸோ அது வந்து என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு நல்லா போச்சு ஆக்சுவலா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சீசனோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சீசன் 2 வர்றப்ப தே கான்ட் டூ த சேம் அகைன். எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ். ஸோ இங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர்ஸோட புது மென்டாலிட்டி. ஸோ அந்த ஹீரோட எம்டியோட புது மென்டாலிட்டி அவன் வந்து கரெக்டா இப்போ என்ன மைண்ட் செட்ல வந்திருக்கான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை நீட்டா ஒரு 2 எபிசோட்லயே பண்ணிட்டாங்க. அவன் இப்ப எப்படி இருக்கான், ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கான், இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்றத நீட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ்காரனோட கேரக்டர் எல்லாத்தையும் சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பாக்குற வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த புது கேரக்டர்ஸ் அதை வச்சுதான் அவங்க இந்த ஷோ இந்த புது சீசனை ப்ராப்பரா ரன் பண்ண முடியும், எங்கேஜா வச்சுக்க முடியும்.
இருக்கிற இன்ட்ரடியூஸ் பண்ண புது கேரக்டர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த சீசன்லயும் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வராரு, ஆனா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த ஃப்ரெண்டு. இவர் கொஞ்சம் ஜாலியா இருக்காரு. அதே மாதிரி அந்த டிரான்ஸ் விமன் கேரக்டர் ஒரு இந்த டைம் வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல ஒருத்தங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரை தனியா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களும் அதுவும் ஒண்ணு சூப்பரா காமிக்கிறாங்க. ஐ திங்க் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சீசன் 2 நல்லாவே கொண்டு போகுது. மேபி பீப்புள் எக்ஸ்பெக்டட் இன்னும் மோர்னா ஐம் நாட் ஷூர். இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி கேம்ஸ் எல்லாம் புதுசா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? ஐ திங்க் அந்த பிளண்டையும் கரெக்டா தான் கொண்டு போறாங்க. அந்த ரிங்காரிங்காரோ அந்த கேம்லாம் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் நீட்டா தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் சீசன் 3 ஃபைனல் சீசன் வந்துட்டு அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி லீக் வந்துருச்சு. பிளஸ் ஐ டோன்ட் திங்க் தேர் பிளானிங் டு ரிலீஸ் டேட் yet, பட் சம்மர் 25 is going to be season 3 and the final season of Squid Games. போன வருஷம் வந்துட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு நல்லா ஆரம்பிச்சு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு, அண்ட் பட் இயர் எண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நோட்டை தான் முடிக்கிறோம். நிறைய ஒரு குழப்பங்கள் இந்த ஸ்குவாட். நம்ம அஃபிஷியல் அவுட் ஆஃப் த WTC ஃபைனல், பிளஸ் நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் பெரிய பெரிய தூண்கள் ஆஃப் இந்தியன் டீமும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீரீஸ். ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் இப்போ ஃபைனல் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா வந்துட்டு அவர் ஸ்டெப் அவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, பட் மோரலஸ் லுக்ஸ் லைக் ஹீஸ் பீன் ட்ராப்ட். பட் என்ன நடக்குது நம்ம இந்தியன் டீம்ல? ஏன் இந்த நல்ல நிறைய லீக்ஸ் வேலை நடக்குது டெஸ்டிங் மூமெண்ட்லாம் வந்துட்டு ஒரு உள்ளே வந்து 2 டீமா இருக்கு, என்னமோ நான் பேசிட்டு இருக்காங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆக்சுவலி இந்த டாபிக்கை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோமான்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கலி பீப்புள் வித் பிக் ஈகோஸ் எல்லாருமே டாப்ல இருக்கிறது, நம்ம கோச்சா இருக்கட்டும், சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், தேர் ஆல் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் பீப்புள். ஐ திங்க் இட்ஸ் ஹர்ட்டிங் இந்தியன் கிரிக்கெட் அ லாட். இவங்களோட ஓன் பர்சனல் திங்ஸ்க்கு ஐ திங்க் இந்தியன் கிரிக்கெட் இஸ் கெட்டிங் சஃபர்ட் ஓவரால். 2016 விராட் கோலியை நம்ம எப்படி பார்த்தோம், 2016, 18, 19 டைம்ல அந்த மாதிரி தான் நான் இப்போ பும்ராவை பாக்குறேன். ஸ்ட்ரைக் வைல்ட் அயர்னஸ் ஹாட்னு சொல்ற மாதிரி இப்பவே வந்து பும்ராவை ப்ராப்பரா கேப்டன் ஆக்கி அந்த அந்த டிரான்சிஷனை அப்படியே பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். அந்த டைம் WTC ஃபைனலை மிஸ் பண்ணது இட்ஸ் ரியலி பிட் ஹார்ட் பிரேக் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ். ஆல்ரெடி 2 ஃபைனல்ஸ் லாஸ். இந்த டைம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா டீமும் நல்ல டீம், கொஞ்சம் நல்ல பவுலிங் யூனிட். ஆக்சுவலா பும்ரா லீடிங் இட். தே ஷுட் ஸ்ட்ரைக் வெல் லைன்ஸ், பட் அதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் தட் ரோஹித் சர்மா ஷுட் ஸ்டெப் அவுட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் விராட் கோலி அவருக்கு ஒரு ஃப்ளா இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அதை அவர் ரெக்டிஃபை பண்ற மாதிரியும் தெரியல. திருப்பி அதே பாலுக்கு அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஐ திங்க் செலக்டர்ஸும் தே ஷுட் லுக் இன்டு இட். ஃபேன்ஸோட ஈகோஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம ப்ராப்பரா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த ரிஸ்க் எடுக்கணும். அதனாலதான் தே ஆர் பீயிங் பெய்ட் அந்த அமௌண்ட்டுக்கு வேலை செஞ்சா கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் when it's hotங்கிறப்போ ஐ திங்க் பும்ரா வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணுங்கிறதும் இருக்கு. ஐ திங்க் ரோஹித் வந்துட்டு அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன் அவங்க ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் எல்லாம் ஒரு ஓவர் யூஸே பண்ணிட்டாங்க சொல்றாங்க. எஸ்பெஷலி ஒரு பும்ரா மாதிரி ஒரு பவுலர் அவரோட ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுங்கிற பார்த்துட்டு எல்லாருமே என்ன பயந்துட்டாங்கன்னா அவர் இன்ஜுரியில போயிட்டு வாருங்க நினைச்ச மாதிரியே. இப்போ அவர் வந்துட்டு உடனே டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனுக்கு எடுத்து போட்டாங்க. பிகாஸ் தேர் ஸ்கேன் தட் ஹி மைட் லூஸ் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபிஸ். ஒரு பெரிய ICC ஈவெண்ட் வரப்போகுது, கரெக்டா இது மாதிரி அகைன் இஸ் கெட்டிங் இன்ஜர்ட். அண்ட் ஒரு தோக்குற சீரீஸ்க்கு இப்படி நம்ம முடிகிறது வந்துட்டு doesn't feel great. So பார்க்கலாம். Hopefully I think we'll do a bit of an analysis. நீங்க இப்போ ஏன்னா இப்போ WTC சைக்கிள் வந்துட்டு இப்போ இங்கே இருக்க போறதில்ல. அடுத்த சைக்கிள் வந்துட்டு ஒரு ஜூன் மாசம் நடக்குது. ஒரு 5 month கேப் இருக்கு. அதுக்குள்ள look at the new team, whatever comes up and what could have been, who are the players that could have been brought in மாதிரி ஒரு அனாலிசிஸ் கூட நம்ம ஐ திங்க் OTT-ல பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு பேர் உள்ள வந்தாரு, 2 சீரீஸ் ஆனாரு, அவர் செஞ்சுரியில அடிச்சாரு. பட் அவருக்கு எங்க போனான்னு தெரியல. உடனே இப்போ வேற பிளேயர்ஸ் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங், ஹூ ஆர் தீஸ் பிளேயர்ஸ் ஹூ குட் கம் இன் ஃபார் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ 2024ஓட ஃபேவரட் அனிமேஸ் பத்தி நம்ம பேசலாம்.
what were your favorites 2024? I think Dan. I think that it's easily everyone's favorite. No, the last 3-4 months away, it's just and the song guitar the show I think it's just been brilliant. I think அது இல்லாம I think I'll have to go with Solo Level. I think the manga வரும்போது நிறைய பேர் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டே நான் படின்னு பட் I am not a manga person னால I was like சரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு நிறைய வச்சிருந்தேன் and I was not disappointed. I'm loving it so far. சேம் ஆக்சுவலா டாண்டடான் வந்து ஒரு ரெவலேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமேஸை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர்ல இருக்கிற ஒரு அனிமே. 2 சூப்பரான ஒரு தீம்ஸை செமையா பாண்ட் பண்ணி ஒரு நீட்டான ஒரு ரொமான்ஸ் எலமெண்ட்டையும் ரொம்ப சட்டிலா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. டாண்டடான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சோலோ லெவலிங் பத்தி சொல்லி ஆகணும். சோலோ லெவலிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் சும்மா பார்த்தேன், சும்மா பார்க்கலாமே இருக்கே கிரச்சிகோல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கா ஆரம்பிச்சது. செகண்ட் எபிசோட் போச்சு. எபிசோட் போக போக அந்த அனிமேவோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டிரான்சிஷன், அந்த ஹீரோவோட மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் லெவல்ன்றத ரொம்ப பிரில்லியண்டா காமிச்சிருப்பாங்க. ஏன் அது சோலோ லெவலிங் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஷோ பார்த்தாலே தெரியும். ஃபேண்டசி எலமெண்ட்ஸ், மேஜிக் எல்லாத்தையும் சூப்பராக பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் சிங்கிள் ஹீரோ ஷோ சோலோ லெவலிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சோலோ லெவலிங்கோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் January 4th, அதாவது நாங்க பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு நைட் 8:30க்கு ரிலீஸ் ஆகுது. சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் தட். ஹோப்ஃபுல்லி சீசன் 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்துட்டு கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்க்கு வந்து 2 நாமினேஷன்ஸ் ஆன ஒரு படம் ஆல் வி இமேஜின் அஸ் ரைட். அது வந்துட்டு பாயல் கபாடியா. ஸோ ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு நேற்றுக்கு அதாவது January 3rd தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஹோப் தட் யூ கெட் சம் சார்ட் ஆஃப் ரெகக்னிஷன் தேர். பட் ரிகார்ட்லெஸ் ஐ திங்க் இது ஒரு வெரி குட் ஸ்டெப் ஃபார் இந்தியன் சினிமா. அண்ட் ஆல்சோ ஹாட் ஸ்டார் வந்து இந்த மாதிரி படங்களும் வந்துட்டு கரெக்டாக அவங்க டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறது அதுதான் முக்கியம். பண்ணிட்டு நிறைய பேர் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கூழாங்கிற மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்தது ஓடிடிலேயே ஆக்சுவலி அந்த அவ்வளோ நியூஸ் வந்தப்பறம் கூட ஓடிடியில் யாருமே பிக்கப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணவே இல்லை. சோனி லைவ்ல இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் சச் மூவிஸ் ஆர் ரிலீஸ்ட் ஆன் டைம் ஃபார் எவ்ரி ஒன் டு வாட்ச் இட். ஸோ எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு இன்றைக்கி அவங்க பண்ணிட்டு அந்த ஐ வாஸ் ஏபிள் டு வாட்ச் த மூவி அண்ட் இட்ஸ் வெரி குட் மூவி. ஐ திங்க் வில் ஆல் ஹேவ் டு கோ give it a try. அண்ட் ஒரு கோல்டன் குளோப் மாதிரி ஒரு அவார்டு ஒரு மூவிக்கு கிடைக்குது அப்படின்றப்ப அந்த மூவிக்கான எக்ஸ்போசர் போக டோட்டலா இந்தியன் சினிமாக்கான எக்ஸ்போசரும் அதிகமாகும். இன்னும் அந்த RRR வந்து ஆஸ்கார்ல அந்த மியூசிக்கு அவார்டு வாங்கினப்ப எந்த அளவுக்கு அதுக்கு அந்த ஹைப் ஏறிச்சு. அந்த மூவி எத்தனை பேர் கொரியன் பீப்புள், ஜாப்பனீஸ் பீப்புள்லாம் இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. US ஆடியன்ஸ் இன்னும் நிறைய இந்தியன் மூவிஸ் சர்ச் பண்ணி ராஜ்மௌலியோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து அந்த நானி படத்துக்குள்ளும் ஜாப்பனீஸ் பீப்புளும் நிறைய பேர் ட்விட்டர்ல அதெல்லாம் போஸ்ட் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், சூப்பரா டைரக்ட் பண்ணிருந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்ல லெட்ஸ் ஹோப் வி கெட் அன் அவார்ட் ஸோ தட் நம்மளோட மற்ற மூவிஸும் people get to know. சர்ச் பண்ணுவாங்க ஆல் வி இமேஜின் அஸ் லைட் மாதிரி வேற என்ன இந்தியன் படம் இருக்கு அப்படின்றப்ப சி கூட்டுக்காளி கொட்டுக்காளி அண்ட் they'll see ஒரு வாழை இந்த மாதிரி மூவிஸ்லாம் it will come up and they'll try to watch it. So hopefully they win some awards. So we are back after our winter break கூட சொல்லலாம். ஆமா, long break எனக்கு. And so I hope you guys enjoyed this episode. நாங்க ஒரு சின்னதா ஒரு 2024 ஒரு ரீகேப்பும் அண்ட் இப்போ என்ன நடக்குதுங்கிறதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ we are trying to take a lot of feedback. நீங்க as audience சொன்னதும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் வச்சுக்கிட்டு we are making a lot of changes. We are trying to delve more into specific topics. நல்ல ஒரு அனாலிசிஸா ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் வாஸ்ட் டாபிக்லாம் போகாம ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நாங்கள் பண்ற மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சிருக்கோம். Please like, share and subscribe. We'll see you guys next week. Yeah. Peace. Bye bye.